அந்த சமூகமே அதை பாராட்டுகிறது. நன்றி. மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக ஆட்சியில் அமர்வார். அப்போது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கவே மாட்டார், 2000 கொடுப்பார். நன்றி. அதாவது நீங்க பாரத பிரதமர்கிட்ட தான் கேட்கணும். அன்னைக்கு திருச்சி வந்திருந்தாங்களே, யாரும் கேட்கலையே. கேஸ் தட்டுப்பாடு இருக்கு, பெட்ரோல் இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் சொன்னாங்க 30 நாளைக்கு ஸ்டாக் இருக்குனாங்க. எங்க இருக்கு என்னன்னு தெரியல. மத்திய அரசு சொன்னதை சொல்லியிருக்காங்க. நான் மத்திய அரசு கேட்டிருக்கேன். அவங்க ஒரு பாதிப்பு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை தான் சொல்லியிருக்காங்க. அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அவங்க கட்டணும். அவங்க ஆசையா இருக்கலாம், நடக்காது தமிழ்நாட்டில். நன்றி, வணக்கம். ஓபிஎஸ் திமுக இணைஞ்சது வந்து எல்லாரும் கூட்டணி திமுக உறுப்பினராக ஏற்றுக்கிட்டாங்களா இல்லை? ஏன்னா முதல்வராக இருந்த ஒரு விமர்சனங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்கள எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க. அவங்க நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், சசிகலா அம்மா, டிடிவி அவர்கள், அதே போல் நம்முடைய மாண்புமிகு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அனைவருமே அவங்களை அவமானப்படுத்துகிறாங்க. மாண்புமிகு முதல்வர் கௌரவமாக வச்சுருக்காங்க. நிச்சயமாக அந்த சமூகமே அதை பாராட்டுகிறது. நன்றி. இந்த சம்பவம் மிக ஒரு மிருகத்தனமான செயல். மிக வன்மையாக கண்டித்தையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கடும் நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன் நிறுத்தி சரியான சட்டங்கள் வழங்குவார். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.